மச்சான் மச்சான் இரா கால் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் ஃபாலோவா? ஆமாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஹாய்ங்க, என் பேர் குமார். நான் உங்களை இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி இவ்வளோ ஓப்பனாக கேட்குறீங்கன்னு புரியலை. இப்போ நான் பார்த்து பேசி பழகி வர காதலே எவ்வளோ தூரத்தில் போய் சக்ஸஸாக முடியுதுன்னு தெரியல. இதில் இவ்வளோ ஓப்பனாக வேற கேட்குறீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஒரு பொண்ணும் பையனும் சும்மா பேசிகிட்டு இருந்தாலே தப்பாக பார்க்குற சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். இதில் இவ்வளோ ஓப்பனாக வேற கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே தப்பாக பார்க்குறவங்க அவங்க அம்மாவையோ இல்லை கூட பிறந்தவங்களையோ லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டடாக கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த லவ் கல்யாணம் எனக்கு செட் ஆகாது. அதுவும் இப்போ இருக்க சொசைட்டியில் நம்ம இருக்க சுச்சுவேஷனில் எப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாமான்னு இவ்வளோ தைரியமாக கேட்குறீங்க? இதில் என்னங்க தப்பு இருக்குது? அப்படி என்னங்க இந்த சொசைட்டியில் நீங்கள் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டீங்க? என்னங்க நடக்கல? இங்கே 6லேருந்து 60 வயசு பெண்களை கற்பழிக்கப்படுறாங்க. அப்படி பண்ண எத்தனை பேருக்கு இங்கே கடுமையான தண்டனை கிடச்சிருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஹலோ என்னங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பார்க்க கருப்பாக இருக்கேன், அதை டேரெக்டாக சொல்லலாம். அதை விட்டுட்டு எனக்கு கண்ணு தெரியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் எனக்கு கருப்பு தான். செம்ம ஆக்டிங்க. பேசாமல் நீங்கள் நடிக்க போயிட்டீங்களே, அது எப்படிங்க? நீங்களா வந்து பக்கத்தில் உட்காருவீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்பீங்களா, கடைசியில் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிடுவீங்களா? இதான் நான் நம்பணுமா? ஹலோ, நீங்கள் ஒன்றே நான் நம்ப வேண்டாம். நான் ஒன்றும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரல. நீங்கள் தான் நான் உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா உங்களை பர்ஃப்யூம் ஸ்மெல்லை வச்சு தான். அது எங்களை மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு கடவுள் கொடுத்த பிறவி குணம், போதுமா? அப்புறம் ஒருத்தவங்க அவங்களோட இயலாமையை சொல்லும் போது வருத்தப்படலைனாலும் பரவாயில்ல, பட் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப சாரிங்க. உங்கள் சாரி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைங்க, அது வந்து பேசாமல் போயிடுங்க. நான் தான் இங்கே இருக்கேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. என்னடா இவன் திரும்ப வந்துட்டானேன்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றும் உங்கள் மேலே அனுதாபப்பட்டு ஒன்றும் வரலைங்க. நீ சொன்னீங்களே 6லேருந்து 60 வரை பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு. என்னால் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா தெரியலங்க. ஆனால் கடைசி வரை உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு மட்டும் நம்புகிறேங்க. நான் இப்போ சொல்கிறேங்க, உங்களுக்கு இந்த சொசைட்டி மேலே நம்பிக்கை வருமானு எனக்கு தெரியல. நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க, உங்களோட நம்பிக்கையாக நான் பின்னாடி வரேன். ஆமாம், உங்கள் பேர் என்னங்க? ஓ, என் பேர் கூட தெரியாம தான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? சும்மா சொல்லுங்க. சுனாமிகா.